வணக்கம். மினி இட்லி சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். இப்போது மினி இட்லி சாம்பாருக்கு தேவையான பொருள்கள் பார்க்கலாம். துவரம்பருப்பும் பைத்தம்பருப்பும் 50 கிராம் கலந்து எடுத்து வச்சுட்டுருக்கேன். மஞ்சப்பொடி, மிளகாப்பொடி, 2 ஸ்பூன் மிளகாப்பொடி, 1 தக்காளி, 100 கிராம் சின்ன வெங்காயம், 1 பச்சை மிளகா கீறி வச்சுருக்கேன். தேவையான அளவு உப்பு, எலுமிச்சம்பழ அளவு புளியை கரைச்சி எடுத்து வச்சுட்டுருக்கேன். கொத்தமல்லி, கருவேப்பிலை. இப்போது தாளிக்கிறதுக்கு எண்ணெய். நான் தேங்காய் எண்ணெய் வச்சுட்டுருக்கேன். நீங்கள் எந்த எண்ணெய் வேணுமோ யூஸ் பண்ணிக்கலாம். கடுகு, வெந்தயம் தாளிக்கிறதுக்கு. 4 டம்ளர் அரிசி, புழுங்கரிசியும் 1 டம்ளர் உளுந்து ஊற வச்சு அரைச்சி ஆற்றுல அரைச்ச மாவு வச்சுட்டுருக்கேன். மினி இட்லிக்குன்னு தட்டு இருக்குது, அதை எடுத்துட்டுருக்கேன். இந்த தட்டில் எண்ணெயை ஊற்றி தடவிட்டு அப்புறமா மாவை ஊற்றி வைக்கணும். அப்போ தான் இட்லி ஒட்டாமல் எடுக்க வரும். ஒரு சின்ன கரண்டி போட்டுண்டு மினி இட்லி தட்டில் மாவை ஊற்றி வேக வைக்க போகிறோம். நான் ரைஸ் குக்கரில் வச்சுருக்கேன். நீங்கள் பேனில் கூட வச்சுக்கலாம். நான் 5 பேருக்கு சாம்பார் வைக்க போகிறதுனால ஒரு பேன் வச்சு அதில் 2 டம்ளர் தண்ணி ஊற்றி துவரம்பருப்பும் பைத்தம்பருப்பும் கலந்து 100 கிராம் வச்சுருக்கேன். அதை இதில் போட்டு வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். பருப்புக்கு தேவையான மஞ்சப்பொடி போடுறேன். நான் டைரெக்டாக பருப்பு போட்டிருக்கேன் பேனில், அதனால் 3 விசில் வச்சுட்டா போகிறோம். உள்ளுக்குள்ளே பாத்திரம் வச்சு வைக்கிறதா இருந்தால் 6 விசில் வச்சாதான் பருப்பு வேகணும்னா. இட்லிக்கு சாம்பார் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். பேனில் எண்ணெயை ஊற்றிண்டு எண்ணெய் சூடு வந்ததும் கடுகு, வெந்தயம் போட்டதும் அதை நல்லா வறுத்துண்டு கடுகு பொரிஞ்சதும் வெங்காயம், ஒரு கீரி வச்ச பச்சை மிளகா அதில் போட்டுக்கோங்க. நல்லா வதக்கிக்கணும். நறுக்கி வச்ச தக்காளியை போட்டுக்கோங்க. நல்லா வதக்கிக்கணும். நல்லா வதங்கினதும் மிளகா அப்படி போட்டுக்கோங்க. ஒரு வதக்கிட்டு கரைச்சி வச்ச புளியை அதில் ஊற்றிக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நான் இதில் கல்லுப்பு யூஸ் பண்ணிருக்கேன். 5 பேருக்கு தேவையான சாம்பார் வச்சுருக்கேன். நல்லா கலந்துட்டு 1 டம்ளர் தண்ணி விட்டுக்கோங்க. வெங்காயம் வேகிறதுக்காக ஒரு 5 நிமிஷம் மூடி வைங்க. இப்போது வெந்த பருப்பை எடுத்து வச்சுட்டோம். சாம்பார் கொதித்து வெங்காயம்லாம் நல்லா வெந்துருத்து. இப்போது வெந்த பருப்பை அதில் போட்டுடுறோம். போட்டுட்டு கொஞ்சம் கெட்டியாக இருந்ததுனாக்கா தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சிட்டிங்கன்னா நல்லா கொதிச்சிடும்.
சாம்பார் நல்லா கொதித்து ரெடி ஆகிடுது. அது மேலே கொத்தமல்லி கருவேப்பிலை எல்லாம் போட்டுடலாம். இட்லி வெந்துருத்து, அதை எடுத்து வச்சிடலாம். இட்லி தட்டில் எண்ணெயை தடவி இட்லி ஊற்றினதுனால ஒட்டாமல் இட்லி வந்திருக்கு. இப்போ எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம எடுத்து வச்ச மினி இட்லி மேலே சாம்பாரை நிறைய ஊற்றி வச்சிடணும். இட்லி முங்குற அளவுக்கு சாம்பார் நிறைய ஊற்றிட்டு மேலே 2 ஸ்பூன் நெய்யை ஊற்றிடுங்க. மினி இட்லி சாம்பார் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல்லை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.